வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். பேசா பொருள். ஒருத்தர் இந்த சமுதாயத்தில் பிறந்தார், இந்த குலத்தில் பிறந்திருக்கிறார், ஆனால் அவர் நல்லவராக இருப்பார், நல்ல குணசாலியாக இருப்பார் அப்படின்றதும் பொய். ஏனால் பிறப்பினால் நம்மளுக்கு பண்பு வர்றதில்லை, நல்ல குணம் வர்றதில்லை. நம்மளுக்கு குடிப்பிறப்பு அப்படின்னு நம்ம வள்ளுவர் ஒரு குறிப்பிட்டதில் சொல்லியிருக்கிறாரு. ஔவையார் ஒரு பாடல் எடுத்து காட்டுவாங்க. ஆனால் இந்த குடிப்பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களோட உயர்ந்த சான்றாண்மையை தான் குறிக்கும். ஒரு ஜாதியவோ அல்லது ஒரு சமுதாயத்தை குறிக்காது. ஒரு சமுதாயத்தில் பிறந்தனால அவங்க உத்தமர்களாகவோ பொய்யே பேசாதவங்களாகவோ அல்லது நம்மளுக்கு பிறப்பிலேயே நல்ல குணத்தோடையும் அறிவோடையும் பிறந்தவங்கன்றது நம்ம ஏற்றுக்கவே முடியாது. அறிவியல் ரீதியாகவும் ஏற்றுக்க முடியாது. இப்போ நடைமுறையிலையும் நம்ம அதை எடுத்துக்காட்டாக எடுக்க முடியாது. ஏனெனில் நம்மளுக்கு உலகம் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு குடிப்பிறப்பு நல்ல குணத்தை தந்திருக்குது அப்படின்னா, ஒரு நல்ல பண்பை தருது, ஒரு கலை வித்தையை கற்றுக் கொடுக்குது அப்படின்னாக்கா, மேதைகளோட வம்சாவளி அத்தனை பேரும் மேதைகளாகவே இருக்கணும். நல்ல குணசாலிகளோட பசங்க எல்லாம் குணசாலிகளாகவே இருக்கணும். அப்போ இந்த குணம் இருக்கிறவங்களும் அந்த குணம் இருக்கிறவங்களையும் ஒன்னா சேர்த்து புதுமையான ஒரு நல்ல குணத்தோட இருக்கிறவங்கள சந்ததியை உற்பத்தி பண்ணலான்ற ஒரு கொள்கைக்கோட வந்திருக்கலாம். ஆனால் பிறப்பு கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு குணத்தை பண்பை தருவதில்லை. இதை ஆணித்தரமாக நம்ம நிரூபிக்கலாம். இதை மேல் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக அதை தயங்காம சொல்லுங்க. நம்ம மேலும் சில கருத்துக்களையும் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.